சக்கரவள்ளி கிழங்கு சுழியம் செய்யறதுக்கு கிழங்க இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதை நல்லா மசிச்சுட்டு வதக்கி வச்ச தேங்காய், வெல்லம், ஏலக்காய், கொஞ்சமாக உப்பு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் 1/2 கப் மைதா, 1 பிஞ்ச் சோடா உப்பு, மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் தண்ணி எல்லாம் சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கலாம். மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் தோசை மாவை யூஸ் பண்ணி கூட செய்யலாம். சக்கரவள்ளி கிழங்குல நிறைய சத்துக்கள் அடங்கி இருக்கு. அதனால் பசங்க சாப்பிடலைன்னு சொன்னால் கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கட்டாயமாக சாப்பிடுவாங்க. அடுத்து எண்ணெய் நல்லா காஞ்சதும் கரைச்சி வச்ச மைதா மாவில் ஒவ்வொரு உருண்டைகளாக டிப் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் உருண்டைகளை போட்டு எடுத்துடலாம். ஏற்கனவே வெந்த கிழங்கு தான் அப்படிங்கிறதுனால சுழியும் ரொம்ப நேரம் எண்ணெயில் வேக வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ரொம்ப ரொம்ப ஹெல்தியான சக்கரவள்ளி கிழங்கு சுழியம் ரெடி.